அத்த, தனங்கொட்டத்தை அடக்க முள்ளைய அனுப்புனா அவ தேமேன்னு கிடக்கா. ஆனா மீனா அப்படி இல்லத்த, ஆளுதான் இத்தினூண்டா கிடக்குறா, ஆனா காரம் ஜாஸ்தி தான். இவ்வளோ வச்சே அந்த தனத்தை ஒரு ஆட்டம் காட்டிட வேண்டியதுதான். என் அத்தாச்சிக்கும் தனாக்காவை பார்த்தாலே ஆகாது. தனாக்காவை யார் திட்டினாலும் உட்கார்ந்து கேட்கும், வேணும்னே ஏத்தி விடும். எங்க அம்மாவும் அப்படிதாங்க. இப்ப நீங்க சொன்னதை வேணும்னா அப்படியே போய் வேற எங்கேயாவது சொல்லி புது பிரச்சனையை தான் கிளப்புவாக. அது சுத்தி சுத்தி எங்கேயே வேற எப்படியாவது வந்து சேருங்க. தேவையா இதெல்லாம்? ஏங்க, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. தப்பா இருந்தா இனிமே நான் பேசல. உங்களுக்கு இங்க ஏதாவது வருத்தம் இருந்தா, யார் மேல வருத்தம் இருக்கோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளியில எல்லாம் வேண்டாங்க. இல்லங்க, உங்க அம்மாவும் அண்ணியும் தானே நான் பேசிட்டேன். அவங்கள்ட்ட நானே எதையுமே சொல்றது இல்லைங்க. அவங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குதான், இல்லைங்கல. ஆனா அதை விட தனாக்கா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பா. நான் ஒண்ணு கேட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? ஏன், உங்க தனோக்கா மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? பதில் சொல்லுங்க. இங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எப்ப நடந்தது? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க நடந்த நிறைய விஷயங்களை அவங்க உங்ககிட்ட சொல்லல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவமே வரலையா? கோவம் இல்லைங்க, நிறைய வருத்தம் இருந்துச்சு. அதுவும் இப்ப இல்ல. எப்படி பார்த்தாலும் எங்க கஸ்தூரி அத்தாச்சியை விட இவங்க ஒன்றும் மோசம் இல்ல. உங்க அத்தாச்சியை விட்டு கொடுத்து பேசுறீங்க. அவங்க உங்க மேல அக்கறை இருக்க போய் தானே இங்க வராங்க. அக்கறையா? அக்கறையை விட பிரச்சனை நடந்தா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாமேங்கிற குணம்தான் இங்க நிறைய இருக்கு எல்லார்கிட்டையும். எங்க அம்மாவும் நடந்தது நடந்துருச்சு, பொண்ணு வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா ஆக்கலான்னு யோசிக்கலையே. தேவையில்லாம குத்தி குத்தி எல்லாரையும் காயப்படுத்திட்டு தானே இருக்கா. என்னமோ தெரியலங்க, நான் வாங்கிட்டு வந்து வரோன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் என் முதல் கேள்விக்கே வரேன். அது எப்படி அக்கா அக்கான்னு அவங்க தனோ எது செஞ்சாலும் நீங்க சரின்னு சொல்றீங்க? உங்களுக்கு கடுப்பே ஆகலையா? கடுப்பானா? கடுப்பானா என்னங்க பண்ண சொல்றீங்க? அப்போ உங்களுக்கும் அவங்க மேல கோவம் இருக்கு, கரெக்ட் தானே? கோவம் இல்லைங்க, வருத்தம் தான். அவங்க மேல மட்டும் இல்ல, எல்லார் மேலயும் இருக்கு. ஏன், ஒரு முட்டாள் மாதிரி இருந்த ஏன் மேலேயும் எனக்கு கோவமா தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா எல்லார விடவும் தனாக்கா எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம மேல அக்கறையா தானே இருக்கா. நாம சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறா. நாம சாப்பிடலனா ஏன்னு கேட்க அவங்களாவது இருக்கா. அவங்களும் இல்லனா என்னை யாருங்க கேப்பா? என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு தான் அப்பா அம்மா யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு தான் அவங்க எல்லாரும் பேசுறாங்களே. பேசுனா பேசுனா நான் என்னங்க செய்யட்டும்? ஐயோ பேசுறாளேன்னு நான் அவங்க வீட்டுக்கு போனா என்னைய வச்சு பாத்துப்பாங்களா? 4 நாள் நல்லா இருக்கோங்க, 5வது நாள் அக்கம் பக்கத்துல பேசுறாங்க, எப்பவும் வீட்டுக்கு போவேன்னு ஆரம்பிப்பாங்க. 10வது நாள் அவங்களே இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நான் இங்க சந்தோஷமா வாழவும் செய்யலன்னு புலம்பவும் செய்வாங்க. வேற என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலங்க, அன்னைக்கு மண்டபத்துல கல்யாணம் நின்னு நான் அழுதுகிட்டு இருந்தப்போ எங்க அப்பா வந்து கதிர கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால. ஞாபகம் இருக்கு. நான் அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கப்பான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாக தெரியுமா? உன்னை காப்பாத்தவோ வேற இடத்துல கட்டி கொடுக்கவோ எனக்கு வழி இல்லைன்னு சொன்னாக. அவ்வளவுதாங்க. நாம படிச்சு முடிச்ச உடனே
வேலைக்கு போய் உன்னை பார்த்துக்கோன்னு விட மாட்டாக, அவகளும் பார்த்துக்க மாட்டாக, பார்த்துக்கவும் முடியாது. யார்கிட்டயாவது பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க நிம்மதியா இருக்கணும். அது ஒன்றும் தப்பில்ல. எப்படி பார்த்தாலும் எனக்கு போக வேற இடம் இல்லைங்க. இதுதான் என் வீடு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் இங்கேதான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது நான் சண்டை போட்டு எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? என்கிட்ட நல்லா பேசினா நானும் பேசுவேன், பேசலனா நானும் பேசல. என்னால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்பிட்டுதான். என்னங்க இவ்ளோ பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுறீங்க? நான் யோசிச்சதே இல்ல. நீங்க எப்படிங்க யோசிக்க முடியும்? விருந்து சாப்பிட்டு முடிச்சவ அடுத்து வெத்தலை போடுறத பத்தியும் வீட்ல என்ன குறை இருக்குன்னு யோசிக்கலாம். பட்னியா இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுக்கறவங்க தான் தெய்வம். சோறு கொடுக்கற வீட்டை எப்படிங்க குத்தம் சொல்ல முடியும்? எதுவும் இல்லாதவர்களுக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம்தான். புரியலல்ல? புரியவும் வேண்டாம். எங்க வீட்டு ஆளுகளை நம்பி இங்க உள்ள விஷயத்தை எதையுமே சொல்லாதீய, யாரையும் விட்டு கொடுக்காதீய. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் எதையும் அதிகமா பேசியிருந்தா தப்பா நினைக்காதீய, சரியா? நாம என்ன கேட்டோம்? இவ என்ன பேசிட்டு போறா? ஏதோ சொன்னாலே, விருந்து பட்னி, என்ன அர்த்தம்? நான் சந்தோஷமா இருக்கேன், அவ சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட்டு போறாளோ? அடியே, நானும் சந்தோஷமா இல்லடி. நீ பிடிக்காம கல்யாணம் பண்ண புருஷன் உன்னை கண்டுக்கலனா, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனும் அப்படிதான் இருக்கான். நான் இதை எங்க போய் சொல்றது? ஐயோ அப்பா. இந்தாங்கண்ணே. சரியா போச்சு. இந்தாங்க. எவ்வளோச்சு தம்பி? 85 ரூபா. அண்ணே, பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல்ல லிஸ்ட் கொடுத்தாங்க, சாயந்தரம் வந்துருமா? என்னண்ணே புதுசாக கேட்குறீங்க? அதெல்லாம் கொடுத்து விட்ருவோம்ண்ணே. என்ன 25 லிட்டர் உடனே வேணும்னு முதலாளி சொன்னாரு. உடனே வா. ஆமாண்ணே, நேத்தே சொன்னாரு, நீங்க தான் கொடுக்கவே இல்லையே. சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடி கொடுத்து விட்றேன். சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம். கதிரு, என்ன டீன் இருக்காடா? எங்கே இருக்கு? எல்லாம் தான் கொடுத்து விட்டாச்சே. அதான் பாக்கெட்ல கம்பெனி நல்லா இருக்குல்ல, அதை கொடுக்க முடியானே. மாமா, அவங்க நம்மக்கிட்ட மில் எண்ணெய் வாங்குறவங்க. வேற கம்பெனி எண்ணெயெல்லாம் கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா. அது எப்படி மாமா சரி வரும்? மாமா, என்ன மாமா பேசுறீங்க? அது எப்படி முடியும்? அவங்க பாக்கெட் எண்ணெயோ பாட்டில் எண்ணெயோ வாங்கணுன்னா எங்கே வேணால் வாங்கியிருக்கலாமே. நம்ம கடைக்கு எதுக்கு வராங்க? அதானே. நீங்கள் என்ன மாமா நேற்று என் கடைக்கு வந்து சரவண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை கதிரு, என்ன டீன் இருக்கா இல்லையா? அரை டின் தானே இருக்குது, லூஸில் விற்கிறதுக்கு வேணும். அண்ணன் வந்தால் எல்லாம் சரியாயிடும். அதான் எங்கே இருக்கான்னு கேளுடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், சொல்லி 3/4 மணி நேரம் ஆச்சு. வந்துடுவார் மாமா. அண்ணே, அண்ணன் சரக்கு கொண்டு வருவாருன்னு உனக்கு நம்பிக்கையாக தெரியுமா? பின்ன வேறு எதுக்குடா போயிருக்காரு?
அண்ணே கோதுமை 5 கிலோ கொடுங்கண்ணே. அண்ணா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, கொடுத்துடலாம். ஆ சரிப்பா. வா மூர்த்தி. வரேன் ஓமா. கடையில் வேலை நல்லா போயிட்டுருக்குல்ல? ம். சரக்கு வந்துட்டு கேள்டா. இருங்க மாமா. அண்ணே ம். ஜெகா மாமா எங்க? அவர் நேரம் வீட்டுக்கு போயிட்டாப்புலடா. குளிச்சுட்டு தூங்கி எழுந்துச்சு வரேன்னு சொல்லிட்டு போனாப்புல. அண்ணா ம். சரக்குலாம் எங்கண்ணே? பின்னாடி வருதா? நான் சரக்கு எடுக்க போகலடா. அப்படிதானே சொல்லிட்டு போனீங்க. நீ என்னடா மொத்தமாக ஸ்டாக்கிஸ்ட்டை பிடிக்கணும், அதுக்கு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்களா? ஒருத்தர் அரிசி மில்லுக்காரரு சரக்கு தரமாத்தியா இருக்கு, என்ன வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாரு. அந்த விலைக்கெல்லாம் வாங்கி விற்றா கட்டுப்படி ஆகாதுடா. அதுவும் இல்லாமல் போக்குவரத்து செலவுலாம் கொஞ்சம் அதிகம். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் குறைச்சாப்புல. இன்னும் கொஞ்சம் குறைக்க சொல்லி கேட்டு வந்திருக்கோம். அவர் குறைச்சிட்டாருண்டா அவர்கிட்டே வாங்கிக்கிடலாம். மற்ற மளிகைலாம் இன்னொரு குடலில் பேசியிருக்கு, அதுவும் சீக்கிரம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். என்ன தூரந்தே அநியாயத்துக்கு இருக்குமாம்மா, பாப்பா எப்படின்ட்டு. இப்போதைக்கு வேறு வழியும் இல்லையே. அவங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், அவங்க அடுத்த வாரத்தில் வந்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாமா, விருதுநகரில் ஒருத்தர்கிட்ட மொத்தமாக பருப்பு அனுப்ப சொல்லி பேசிட்டு வந்திருக்கோம். அப்புறம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்ப சொல்லிட்டு வந்திருக்கோம். அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்த வாரம் கண்டிப்பாக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். என்னது அடுத்த வாரம் தான் வருமா? என்ன மாமா பேசுறீங்க? இந்த வாரத்துக்கு தான் நம்மகிட்ட பொருள் இருக்க, பார்த்துக்கலாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருந்தோம்ல, அங்கே எல்லாம் போய் ஜனார்த்தனோட ஆட்கள் மிரட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு பொருள் கொடுக்க விருப்பம்தான், இருந்தாலும் பயப்படுறாங்கடா ஜீவா. நானும் ஜகாவும் இப்போ போய் பேசிட்டு வந்த ஆளுகள்லாம் ஜனார்த்தனுக்கு பயப்படுற ஆளுக மாதிரி தெரியல. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாதகமாக தான் இருக்கும். ஒன்றும் யோசிக்காதீங்கடா, பார்த்துக்கிடுவோம். நான் போய் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன்டா. ஜீவா மாட்டிக்கிட்டு போலுக்க. உங்க அண்ணன் சரக்கு கொண்டாட நினைச்சு கடையில் உள்ள சரக்கு தூக்கி கொடுத்தாச்சு. அவன் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லானடா. கதிர் சொன்ன மாதிரி அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமாமா. அண்ணே கொஞ்சம் பொறுண்ணே, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். உளுந்து 2 கிலோ கொடுங்க. இது இல்லைங்க, லூஸ்ல கொடுங்க. இங்க பாருங்க, இது நல்ல உளுந்து தான். வழக்கமா 4 கப்பு அரிசிக்கு தானே 1 கப்பு உளுந்து போடுவோம். இதுல 5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போட்டா போதும். அவ்வளவு தரமானது, சும்மா விட்டு போங்க. இல்லண்ணே, எனக்கு லூஸ்ல தான் வேணும். வழக்கமா தானே குடுப்பீங்க. மாமா அவங்க கேட்குற என்ன அதுன்னு பார்த்து கொடுத்து விடுங்க மாமா.
நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க, கஸ்டமராக நம்மளுக்கு முக்கியம். நீங்க போங்கக்கா, நான் கொடுத்து விடுறேன். இட்லிக்கு ஊற வைக்கணும், டைம் ஆகுதுப்பா. அதான்க்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து கொடுத்துட்றேன்க்கா. சரி, சீக்கிரம் கொடுத்து விடுங்க. டேய், என்னடா உளுந்து முடதே இருக்குல்ல, கொடுத்து விட்டுருக்கலாம்ல. தீந்து போச்சுண்ணே. அதுக்குள்ளேயுமா? அம்மா, வியாபாரம் ஆனா திருத்தம் செய்யும். அது இல்லாமம்மா அப்படின்னா. ஹலோ, என்ன மூர்த்தி, நேத்தே சொல்லியிருந்தோமே, இன்னும் சரக்கு வரலையே? நேற்றே சொல்லியும் இன்னும் வரலையா? சரிங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு திரும்ப கூப்பிட்றேன் உங்களுக்கு. ஏன், என்னாச்சு? இல்லை இல்லை, நான் ஊரில் இல்லை, அதனால தான். ஏண்டா ஏழை, பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஹோட்டலுக்கு என்ன டின் அனுப்பியாடே நீங்கள்? டே ஜீவா, என்னடா ஏன் அனுப்பல? நேத்தே சொன்னாங்களாம்லடா. அது டே கதிரு, ஏடா ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே. என்ன டின்ல தீந்து போச்சு மூர்த்தி? அது எப்படி தீரும்? நேற்று நான் கிளம்பி போகிறப்ப அம்முட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்க மாமா. வணக்கம் அண்ணாச்சு. வாங்க. நேத்து வந்தப்ப இல்லையே நீங்க? ஒரு ஆர்டர் கொடுத்தோம், பொருள்லாம் நல்லபடியா கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். தம்பிங்கெல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த கல்யாண ஆர்டர் கொடுத்தாங்க. தம்பி, இந்தாங்க தம்பி. அண்ணா, 3000 ரூபா குறையுதுண்ணே. தம்பி, இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், குறைக்க மாட்டீங்களா? ஐயோ அண்ணா, ஆல்ரெடி பொருளோட விலையெல்லாம் குறைச்சி தானே போட்டிருக்கு. இதுக்கு மேலெல்லாம் குறைக்க முடியாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. என்ன தம்பி, இந்த ஆர்டருக்கு இதை வச்சுக்கோப்பா. இதோட போவா போகிறோம். அடுத்து எங்கள் வீட்டில் நடக்க போகிற எல்லா விசேஷத்துக்கும் உங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் பொருள் வாங்குவோம். சரிங்களா? வரோங்க அண்ணாச்சி. வரோம் அண்ணாச்சி. அண்ணா அண்ணா, அது அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கண்ணே. இது மீதி காசு தான். டேய், யார் அவங்க? கல்யாண ஆர்டர் கொடுத்தாங்கண்ணே. அவங்க யார் என்னன்னு விசாரிச்சா இல்லையா? உங்களை தெரியும்னு சொன்னாங்கண்ணே. சொன்னா கொஞ்சமாவது யோசிக்க வேணாமாடா? இருந்த பொருளெல்லாம் வந்த வீட்டை தூக்கி கொடுத்துருச்சா, வர்ற கஸ்டமர்ஸ் இருக்குல்ல, கடையில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? டேய், என்னங்கடா? இல்ல மூர்த்தி, நீ பொருள் கொண்டாந்துருன்னு நினைச்சோம். யாரு? நான் உங்கள்கிட்ட சொன்னா பொருள் கொண்டு வந்துருவேன்னு சொல்லி. சரிடா, வேற என்னென்ன பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்க அதாவது சொல்லுங்கடா. ஏண்டா ஜீவா, ஒரு வாரத்துக்கு கடையில் பொருள் இருக்கின்ற போய் தாண்டா நான் நிம்மதியாக ஒரு சில விஷயம் பேசிட்டு தெரிஞ்சேன். இம்மிட்டு பொருள் தூக்கி கொடுத்துருக்கீங்களாடா? ஏண்டா, எல்லாத்தையும் கொடுக்க சொன்னது யாரு? சொல்லுங்கடா, உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். எல்லாத்தையும் கொடுக்க சொன்னது யாரு? வந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லி விட்டீங்க?
ஏண்டா ஜீவா, நீ போங்கக்கா உளுந்த வீட்டுக்கு பின்னாடி கொடுத்து விடுறேன்னு சொன்னியே, எப்படா கொடுத்து விடுவ? ஏண்டா பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டலுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? அவங்களுக்கு ஏடா பதில் சொல்றதுக்கு எதிரே? சரி, யார் இந்த முடிவு எடுத்தது? ஏமாமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. கேட்குறீல்ல யார் இந்த முடிவு எடுத்ததுன்னு கேட்டேன்.